தேமுதிக கிழக்கு மாவட்ட செயலாளர் KR சின்ராஜ் இல்ல திருமண விழாவிற்கு தென்னிந்திய ஜனசேனானி தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். தேமுதிக கிழக்கு மாவட்ட செயலாளர் KR சின்ராஜ் மகளின் திருமண நிகழ்ச்சியில் தென்னிந்திய ஜனசேனானி தேமுதிக கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் கழக பொருளாளர் LK சுதீஷ் ஆகியோர் இருவரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள். கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ஆவின் மேம்பாலம் அருகே அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கிழக்கு மாவட்ட செயலாளர் KR சின்ராஜ் பூங்கொத்து கொடுத்து அவர்கள் இருவரையும் வரவேற்றார். பின்னர் காவிரிப்பட்டினம் நகரின் வழியே நடேசா திருமண மண்டபத்திற்கு வந்த கழக பொதுச் செயலாளர் மற்றும் கழக பொருளாளருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் பட்டாசு வெடித்தும் மேலதாளங்களுடன் திருமண மண்டபத்திற்குள் வரவேற்றனர். பின்னர் மணமேடைக்கு சென்று மணமகள் கனிமொழி, மணமகன் ராஜ் விக்னேஷ் ஆகியோருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் கழக பொதுச் செயலாளர் மணப்பெண்ணின் கையில் தங்க மோதிரம் அணிவித்தார். இதனையடுத்து மணமக்கள் இருவரும் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருந்து வாழ்த்திய கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் கழக பொருளாளர் LK சுதீஷ் ஆகியோருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். பின்னர் காவிரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் விஜய் வல்லரசு ஆளுயர மாலையை பொதுச் செயலாளர் மற்றும் கழக பொருளாளருக்கு அணிவித்தார். அதனை ஏற்றுக்கொண்டவர்கள் இருவரும் அதை அப்படியே மணமக்களுக்கு அணிவித்தனர். பின்னர் பேசிய கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பல வருடங்களாக கழகத்திற்காக அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கும் கிழக்கு மாவட்ட செயலாளர் KR சின்ராஜ் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சியளிப்பதாகவும் அவருக்காக என்றும் தேமுதிக துணை நிற்கும் எனவும் பாராட்டினார். சிறப்பாக வரவேற்பு அளித்த கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் காவிரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் R. விஜய் வல்லரசு வரவேற்புரை ஆற்றினார். அவைத்தலைவர் L. முருகன், பொருளாளர் லக்ஷ்மணன், SP சீனிவாசன், அன்வர் பாஷா, சங்கர் பெரியசாமி, செயற்குழு உறுப்பினர் ரஞ்சித்குமார், காதர், பலராமன், துணை செயலாளர் AK வேலு, பொதுக்குழு உறுப்பினர் தர்மலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன், L. வெங்கடேசன், மேற்கு மாவட்ட செயலாளர் SM முருகேசன், ராமசாமி ரெட்டி, குமார், விஜய்சங்கர், ஹரிகிருஷ்ணன், சுரேஷ் பாபு, மகளிர் அணி செயலாளர் மாலதி, மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் முருகேசன், மாநில மாணவர் அணி துணை செயலாளர் திருப்பதி, KV கோவிந்தராஜ், மத்தூர் அன்பு, ரவி, வஜ்ரவேல், முருகன், சரவணன், அப்பாப்பிள்ளை, விவேகானந்தன், சந்திரசேகர், மாதேஷ், கதிர்வேல், சித்திக், பிரபு, துரை, அன்வர், கோவிந்தராஜ், சின்னசாமி, ஈஸ்வரி, விஜயகாந்த், KS காளியப்பன், மாதையன், PC குமார், சண்முகம், JP காமராஜ், கணேசன், சுந்தரம், முருகன், கோவிந்தராஜ், முனியப்பன், ராஜா, சக்தி, கிருஷ்ணமூர்த்தி, அகமத் பாஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக PC கணக்கன் நன்றியுரை ஆற்றினார். வந்து கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மணமக்களை இங்க வாழ்த்த வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், மணமகன் மற்றும் மணமக்கள் வீட்டாரை சேர்ந்தவர்களுக்கும், அனைத்து கழகத்தை சேர்ந்த நமது நிர்வாகிகள், தொண்டர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், சின்ராஜ் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும், திருமண விழாவை காணும் மாப்பிள்ளை ராஜ் விக்னேஷ் அவர்களுக்கும், மணப்பெண் கனிமொழி அவர்களும் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் சார்பாக அவர்கள் இருவரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். நான் வந்து இங்க நின்றதுல இருந்து கனிமொழி என்கிட்ட, அம்மா நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம், இது அப்பாவுடைய ரொம்ப நாள் கனவு, உங்களுக்கு நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் கனிமொழி கிட்ட ஒன்னுதான் சொன்னேன், சின்ராஜ் யாரு நினைச்ச கேப்டனின் இதய சிம்மாசனம். இந்த கட்சிக்கு மிக மிக விசுவாசமாக பல ஆண்டு காலம் தங்களுடைய உழைப்பை இந்த கழகத்திற்காக செலுத்தியவர். பொண்ணு நீங்க அப்பா பொண்ணோட அப்பா கல்யாண வீடு எங்க இருக்கணும், இங்க இருக்கணும். அவரை பார்த்தா வரவேற்புக்கு அங்க வந்து நிக்கிறாங்க. நானே சொன்னேன், என்ன சின்ராஜ் இன்னைக்கு உங்க வீட்டு கல்யாணம், நீங்க இங்க வந்து நிக்கிறீங்களே, அங்க கல்யாண மண்டபத்துல எல்லாம் இருக்கணும். அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஒரு நிமிஷம் கல்ல தள்ளி வந்துச்சு. அங்கே நீங்க உங்களை வரவேற்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய
16 செல்வங்களை பெற்று பெரும்பாடு வாழ வேண்டும் என்று அனைவர் சார்பாகவும் அவங்களை வாழ்த்தலாம். நீங்க ரெண்டு பேருமே நீங்க அவங்களோட அப்பா அம்மாவையும் ரோல் மாடலா இருக்குது. உங்களை வளர்த்து ஆளாக்கி இந்த அளவு கொண்டு வர உங்க அப்பா அம்மாவும் சரி, கனிமொழி அப்பா அம்மாவும் சரி, எந்த அளவு அவங்க வாழ்க்கையை டெடிகேட் பண்ணி தன் பிள்ளைகளுக்காக அவங்க வாழ்ந்திருப்பாங்களோ, அவங்களே நீங்க ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு சிறப்பாக வாழணும். கேப்டன் நானும் அப்படிதான் வாழ்ந்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு என்னுடைய சிந்தனையும் அவரோட சிந்தனை வேற இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுவாக நான் இருந்தேன், நான் என்ன நினைக்கிறேனோ அதுவாக கேப்டன் இருந்தார். அது மாதிரி மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் சும்மா சொல்லல, அது கடவுளால் எழுதப்பட்ட ஒரு விஷயம். எனவே 2 பேரும் நல்லபடியா வாழணும், 16 செல்வங்கள் பெற்று சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி அவர்கள் இருவரையும் வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.